2 மாதங்களுக்கு முன்பாக பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு இந்தியர்கள் செல்வதற்கு விசா ஃபீஸ் தகர்த்தப்பட்டது. வாங்க இன்னைக்கு இந்த விவரத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் சகோதரி காதரியா. இன்றைய தினம் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு இந்தியர்கள் செல்வதற்குண்டான விசா எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கலாம். 2 வகையான விசா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்னென்ன? நம்பர் 1, நம்ம வச்சிருக்கிற ப்ளூ பாஸ்போர்ட்ல 14 டேஸுக்கு உண்டான விசா நம்ம எடுத்துக்கலாம். அது நார்மலா நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வர்றது நம்ம பாஸ்போர்ட்டோட எக்ஸ்பைரி டேட். நம்ம அங்க லேண்ட் பண்ற அந்த தேதியில இருந்து எக்ஸ்பைரி டேட் 6 மாதத்துல இருந்து 8 மாதம் வரைக்கும் அவகாசம் இருக்கணும், டைம் இருக்கணும். எக்ஸ்பைரி ஆகக்கூடாது. ஆகாத இருக்கிற பாஸ்போர்ட்டுக்கு தான் விசா கொடுப்பாங்க. உங்களுடைய லேண்டிங் பர்மிஷனும் கொடுப்பாங்க. நம்பர் 2, உங்களுடைய கன்ஃபர்ம்டு ரிட்டர்ன் டிக்கெட். ஒரு போனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. அதை நான் இந்த வீடியோல கடைசியில சொல்றேன். புக் நவ் பே லேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்க ஆன்லைன்ல நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் ரிசர்வேஷன் கட்டாயம் நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு நீங்க அந்த ஹோட்டலோடைய விவரத்தை கையில வச்சிருக்கணும். சில என்ன பண்றாங்க அப்படின்னா ரிட்டர்ன் டிக்கெட் என்னன்னா டம்மி டிக்கெட் எடுத்துட்டு போயிடுறாங்க. டம்மி டிக்கெட் தயவு செஞ்சு எடுத்துட்டு போகாதீங்க. டம்மி டிக்கெட் என்னன்னா அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா ரிட்டர்ன் அனுப்பிச்சு விட்டுருவாங்க, டீபோர்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஒரிஜினல் பிஎன்ஆர் அடங்கிய டிக்கெட் நீங்க கட்டாயம் நீங்க வச்சிருக்கணும். ரிட்டர்ன் டிக்கெட் இல்ல நீங்க அந்த பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வேற ஒரு நாட்டுக்கு போறதாக இருந்தால் அந்த டிக்கெட்டும் நீங்க வச்சிருக்கணும், ஒரிஜினலா இருக்கணும். ஏன்னா அவங்க செக் பண்றாங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்க உங்களை, அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஸோ பி கேர்ஃபுல். அப்புறம் 3வதாக இருக்கிறது என்னன்னா சஃபிஷியன்ட் ஃபண்ட். உங்ககிட்ட போதுமான அளவுக்கு செலவு பண்றதுக்கு உண்டான பணம் உங்களிடத்தில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. சப்போஸ் காட்ட சொன்னால் டாலர்ஸ் நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டு பணம் இங்க அவ்வளவா எல்லா இடத்துலையும் நல்லபடியா கிடைக்குங்கிறது கேள்விக்குறிதான். ஒரு நபருக்கு என்னன்னா குறைந்தபட்சம் 14 டேஸுக்கு நீங்க அங்க ஸ்டே பண்றீங்க. ஒரு நபருக்கு உண்டான செலவு அநேகமாக என்னன்னா 300ல இருந்து 400 யூஎஸ் டாலர்ஸ் நீங்க வச்சிருக்கணும். நம்ம இந்தியாலயும் சரி நம்ம வெளிநாட்டிலையும் சரி ஒரு சில ஆபீசர்ஸ் என்னன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. எந்த ஆபீசர் ப்ரூஃபை காட்ட சொன்னால் நீங்க காமிக்கலாம். 90% அந்த மாதிரி காட்ட சொல்றது அவ்வளவாக இல்லை. அப்படி இருந்தாலும் நீங்க வச்சிட்டு இருக்கீங்க, எல்லா ப்ரூஃபும் உங்க கையில இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க தைரியமா கான்ஃபிடென்ட்டா நீங்க பேசலாம், பதில் சொல்லலாம். அவங்க கிட்ட $300 குறைவில்லாம இருக்கணும். ஏதாவது ஒரு கார்டு நீங்க வச்சிருக்கணும். ஒரு கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ அல்லது ஃபாரெக்ஸ் கார்டோ ஏதோ ஒரு கார்டு உங்ககிட்ட இருக்கணும். இது கட்டாயம். இது இருந்தாதான் உங்களுக்கும் கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஆஃபீஸரும் என்னன்னா ஓகே ஜென்யூன் பேசஞ்சர் அப்படின்னு உங்களை அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பிலிப்பைன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா பீச்சஸ் ரொம்ப அழகா இருக்கும். கடற்கரை மண் எல்லாம் எப்படி இருக்கும், மணல் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஒயிட் கலர்ல எல்லாம் இருக்கும். நல்லா ஃபுல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லபடியா என்ஜாய் பண்ணலாம். ஹாப்பியா அங்கே நீங்க ஆக்டிவிட்டிஸ் கூட அங்கே இருக்கும். நீங்க ஆக்டிவிட்டிஸ் கூட நீங்க அங்கே பண்ணலாம். வாட்டர் ஆக்டிவிட்டிஸ், அதுக்கப்புறம் நாட்டுக்குள்ள இருக்கிற விவரங்களை பத்தி ஐட்னரிஸ்ன்னு சொல்லுவாங்க. நாட்டுக்குள்ள அந்த ஐட்னரிஸை பத்தி நான் வேற ஒரு வீடியோல போடுறேன். இப்போ என்னன்னாக்கா நம்ம பேச இருக்கிறது இந்த வீடியோல முக்கியமா இந்தியர்களுக்கு விசா ஃபார் பிலிப்பைன்ஸ் 14 நாட்கள் விசா ஃபீஸ் இல்லாமல் செல்வதற்குண்டான விதிமுறைகளை பத்தி தான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். அக்கார்டிங் டு யுவர் கன்வீனியன்ஸ், உங்க சௌகரியத்தின்படி நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா போன்லயே கூட நீங்க டிஜிட்டல் அரைவல் கார்டு ஃபில்அப் பண்ணிக்கலாம். பிலிப்பைன்ஸுக்கு அந்த கார்டு உங்களுக்கு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்ம் ரொம்ப சாதாரண ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அந்த கார்டில் ஃபில்அப் பண்ணணும்.
ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் உங்கள் ஃபோட்டோ இருக்கணும். அந்த ஃபோட்டோ வந்து அந்த ஃபார்மில் வந்து ஒட்டணும். சரியா? நீங்கள் இங்கே பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துக்கிட்டு அந்த ஃபார்மை ஒட்டி நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு அங்கே போனதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு கார்டு கொடுப்பாங்க இமிக்ரேஷனில். அந்த கார்ட்லையும் வந்து நீங்கள் இந்த ஃபார்மில் என்னென்ன ஃபில்அப் பண்ணீங்களோ சேம் டு சேம் அந்த கார்ட்லையும் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டி வரும். கையில் வந்து ஒரு 6-7 ஃபோட்டோ வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அங்கே வந்து தேவைப்பட்டால், நான் சொல்கிறது ப்ரிகாஷியஸ், நீங்கள் வந்து முன்ஜாக்கிரதையாக இதெல்லாம் வந்து எடுத்து கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டென்ஷன் இல்லாமல் நீங்கள் வந்து எல்லாமே வந்து சுற்றி பார்க்கலாம், எல்லா பக்கமும் போகலாம் வரலாம். ஒரு கார்டு ஃபில்அப் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னா ஒரே நபர்கிட்ட வந்து நீங்கள் வந்து கார்டு ஃபில்அப் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்க வேண்டாம். 4 பேருமா சேர்ந்து அதை ஃபில்அப் பண்ணீங்கன்னா 4 பேருக்குமே வந்து 10 நிமிஷத்தில் வந்து 4 பேரும் அந்த ஃபார்ம் அந்த கார்டு வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை ஒரே நபர் மேலே நீங்கள் பாரத்தை போட்டு நீங்கள் தானேங்க என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க, நீங்களே ஃபில்அப் பண்ணுங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா என்ன ஆகும்னாக்கா டைம் எடுக்கும். அப்புறம் ரொம்ப நேரம் அங்கே வந்து நீங்கள் வெயிட் பண்ணுற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா சிசி கேமராலெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் உங்ககிட்ட வந்து ஆஃபீஸர் வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி வந்து ஏன் இங்கே ரொம்ப நேரமாக இருக்கிறீங்க? பிலிப்பைன்ஸில் போய் இறங்கிட்டீங்க அப்படின்னா அந்த இமிக்ரேஷன் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் கிளம்புறது வந்து ஒரு உத்தமமான ஒரு செயல். அப்புறம் 4 பேரும் தனித்தனியாக வந்து என்னென்னா ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து எடுங்க. பிஎன்ஆர் ஒன்றா இருக்கணும், ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து தனித்தனியாக இருக்கணும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதா இருந்தாலும் எந்த நாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் நீங்கள் பாஸ்போர்ட்டில் இருக்கிற அட்ரஸை தயவு செஞ்சு அதில் ஃபில்அப் பண்ணுங்க. இப்போ நான் இருக்கிறேனே வேற ஒரு தெருவில் அப்படின்னு எல்லாம் தேவையில்லை. பாஸ்போர்ட்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம். திஸ் இஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். 2வது வகையான விசா அப்படின்னு சொன்னேனே, அது என்னன்னா அது வந்து நிறைய சலுகைகளோட கிடைக்கும். அந்த விசாவுக்கு வந்து என்னன்னா உங்களுடைய பாஸ்போர்ட்ல யுஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், சிங்கப்பூர் இந்த மாதிரியான நாடுகளுக்கு நீங்க வந்து போறதுக்கு உண்டான விசா வந்து உங்க பாஸ்போர்ட்ல ஸ்டாம்ப் அடிச்சு இருந்தால் அதுக்கு தக்கன மாதிரி உங்களுக்கு வந்து சலுகைகள் எல்லாம் வந்து கிடைக்கும். அந்த சலுகைகள் வந்து என்னென்னங்கிறது வந்து நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பல வகையில வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில இடங்கள்ல வந்து என்னன்னாக்கா என்ட்ரி ஃப்ரீயா கொடுப்பாங்க. இப்போ பிலிப்பைன்ஸ் போகிறதுக்கு பிளான் பண்ணுறதாக இருந்தால் தாராளமாக பிளான் பண்ணுங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். என்னுடைய சேனலுக்கு தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கெல்லாம் நோ மணி, நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உங்களுடைய சகோதரிக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. நான் போனஸ் பாயிண்ட் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, டைரக்டாக வந்து ஃப்ளைட் இல்லாததுனால ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. நடுவில் இந்தியாவிலேருந்து தாய்லாந்து போங்க அல்லது இந்தியாவிலேருந்து சிங்கப்பூர் போங்க. அந்த மாதிரியான ஒரு ஃப்ளைட்டை செலக்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பண செலவு, டிக்கெட் ஃபேர் கம்மியாக வரும். இந்த போனஸ் பாயிண்ட்ல இன்னொரு பாயிண்ட்டும் சொல்கிறேன். ஒரு சில ஃப்ளைட்டில் வந்து என்னன்னாக்கா லக்கேஜ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏர்போர்ட்டில் வந்து இங்கேயே இந்தியாவிலேயே வந்து ஏர்போர்ட்டில் வந்து பணம் கட்ட சொல்லுவாங்க லக்கேஜுக்கு. அது வந்து 4000மோ 5000மோ நீங்கள் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, அந்த டிக்கெட்டில் வந்து லக்கேஜ் அலவன்ஸ் வந்து இருக்குதா, அப்புறம் வந்து என்னென்னா அந்த ஃப்ளைட் வந்து என்னன்னாக்கா எங்கே இறங்கி அது வந்து லே அவுட் வந்து எங்கே வந்து இறங்கி போகுது, அந்த லே அவுட் வந்து என்னன்னாக்கா 2 மணி நேரங்கள் 3 மணி நேரங்கள் அதிகமாக இருக்கிறதா, அப்புறம் வந்து அந்த லே அவுட் வந்து எந்த நாட்டில் வந்து இறங்குது, அந்த இறங்குற நாடு வந்து என்னன்னா நம்மளுக்கு லே அவுட் பர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்களா, அல்லது நம்ம இறங்குற நாட்டில் வந்து என்னன்னாக்கா நம்ம டிரான்சிட் விசா வந்து ஒன்று வாங்கணுமா, இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து புக் பண்ணுங்க. புக் பண்ணும்போது அவசரப்படாதீங்க. எந்த ஃப்ளைட்டு எப்படி போகுதுங்கிற விவரம் ஃபுல்லாக வந்து படித்து பார்த்துட்டு பிறகு நீங்கள் வந்து டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் புக் பண்ணுங்கள். நீங்களாக புக் பண்ணுறதாக இருந்தால், நீங்களாக ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதாக இருந்தால், நீங்களாக வந்து விசா ஃபில்அப் பண்ணுறதாக இருந்தால், இது எல்லாமே வந்து என்னென்னா நிதானமாக படித்து பார்த்துட்டு நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து என்னென்னா அப்போ நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணுங்கள். என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னாக்கா,
உங்களுக்கு நிறைய பயம் இருக்கு அப்படின்னா ஏஜென்ட் கிட்ட போயிடுங்க. நேரடியா அங்க போய் சுத்தி பார்க்கணும்னா நீங்க தானே போவீங்க. ஸோ நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. கட்டாயம் வந்து ஏர்போர்ட்ல வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். அப்புறம் வந்து அரைவல் கார்டு ஃபில்அப் பண்ணணும். அப்புறம் வந்து ஃப்ளைட்லயும் வந்து ஃபார்ம் வந்து குடுப்பாங்க. அதுவும் வந்து நீங்க வாங்கி ஃபில்அப் பண்ணி வச்சுக்கோங்க. கட்டாயமா வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டு போங்க. சின்ன ஃபோட்டோஸ் வந்து ஒயிட் பேக்கிரவுண்ட்ல. ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருக்குது அப்படின்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தயவு செஞ்சு எனக்கு வந்து கேளுங்க. நான் பதில் சொல்றேன். உங்க சகோதரிக்கு லைக் குடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து என்னன்னாக்கா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு. தமிழ் விசா விளாக்ஸ். நல்லா வளரணும் அப்படின்னு நெறைய வந்து துவா செய்யுங்க. அடுத்த வீடியோல உங்களுக்கு இன்னொரு நாட்ட பத்தின விவரத்த, விசாவுக்கு உண்டான செய்திகள நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். வாழ்க தமிழ், வளர்க தாய்நாடு. ஜெய் ஹிந்த். அல்லாஹ் ஹபீஸ்.